ஸோ எப்படி டிடிபி ட்ரங்க் எஸ்டாப்ளிஷ் பண்றது? ஸோ டிடிபி ட்ரங்க் தியரி பார்த்தாச்சு, ப்ராக்டிக்கல் பார்க்கலாம். இது சுவிட்ச் 1, இது சுவிட்ச் 2. சுவிட்ச் 1ல இருக்கிற 0/1ன்ற இன்டர்ஃபேஸ் இப்ப ட்ரங்கிங் மோட்ல இருக்கா அப்படின்னு அப்படின்னு இருக்கான்றத செக் பண்றதுக்கான கமாண்ட். ட்ரங்க்ல இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்றது அப்படின்னா, ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா 0/1 ட்ரங்க்ல இல்ல, சுவிட்ச்ல இருக்கிற மொத்தம் 2960 சுவிட்ச், சிஸ்கோ சுவிட்ச்ல 24 போர்ட் இருக்கு. அந்த 24 போர்ட்ல எந்த போர்ட்டும் ட்ரங்க்ல இல்ல. இங்க ப்ரூஃப் பண்ணிட்டாரு. சரி, இங்கேயும் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இங்க நான் 0/2ன்ற போர்ட்ல கனெக்ட் பண்றேன். இந்த சுவிட்ச்ல போயிட்டு சுவிட்ச் 2ல போயிட்டு இதுல என்ன ட்ரங்க் எனபிள் ஆயிருக்கா, ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க். இதுல எந்த ட்ரங்க்குமே இல்லை, எந்த ட்ரங்க்குமே எனபிள் ஆகல. இப்போ சுவிட்ச் 1 போயிட்டு நம்ம டிடிபி ட்ரங்க் எனபிள் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஒரு டிஃபால்ட்டா டிஏன்னா இருப்பாரு சுவிட்சோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போர்ட்ஸோட மோடு. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோடு, இந்த போர்ட்டோட மோடு என்ன இருக்குன்னா டிஃபால்ட்டா அட்மின் மோடு டிஏடிஎன் தான் இருக்கும், டைனாமிக் ஆட்டோ டைனாமிக் ஆட்டோ. அப்போ டைனாமிக் ஆட்டோ இருந்தாங்க ட்ரங்க் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. நம்ம ஒருத்தர் என்னவா மாத்திரம் டிடியா மாத்திரம். அதுக்கு முன்னாடி இந்த போர்ட் டிஏன் தான் இருக்குதா அப்படின்றத எப்படி செக் பண்ணுவீங்க? அதுக்கு ஷோ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் 0/1 அப்படின்ற இன்டர்ஃபேஸோட சுவிட்ச் போட்ட டீட்டெயிலா பார்க்குறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோடு டைனாமிக் ஆட்டோ டிஎன் தான் இருக்கு. இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் டெர்மினல் போயிட்டு இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் 0/1ன்ற போர்ட்டை டிஏவா இருக்கிற டைனாமிக் ஆட்டோவா இருக்கிறவரை சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் டைனாமிக் சுவிட்ச் போர்ட் மோடு டைனாமிக்கா சுவிட்ச் போர்ட் மோடு டைனாமிக் டிசேரபிள் அப்படின்னு கொடுத்துட்டா டைனாமிக் ஆட்டோ டைனாமிக் டிசேரபிள் ரெண்டு மோடு கொடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா டைனாமிக் ஆட்டோ டைனாமிக் டிசேரபிள் ரெண்டு கொடுக்கலாம். ஆனா நம்மளுக்கு என்ன தேவை, டைனாமிக் டிசேரபிள் போட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக் எண்ட்ல கேப்சர் பண்ணினா நீங்க எஸ்டிபி எல்லாம் எடுத்துருங்க, எஸ்டிபி சிடிபி எடுத்துருங்க. பேக் எண்ட்ல ஒரு பாக்கெட் போகும், நெகோசியேஷன் நடக்கும், தெரியுதா? டிடிபி பாக்கெட், டைனாமிக் ட்ரங்கிங் புரோட்டோகால். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து அவருக்கு நெகோசியேஷன் பண்ணுவார், இவர் வந்து அவருக்கு நெகோசியேஷன் பேக்கெட்ஸ் அனுப்பி ரெண்டு பேரும் ட்ரங்கிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்க. எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சா, ட்ரங்க் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்றத எப்படி நீங்க ப்ராப்பரா வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க? அதுக்கு சுவிட்ச் 1 போங்க. சுவிட்ச் 1 போயிட்டு ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க்னு போட்டாலே, முன்னாடி ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க்னு போட்டா ட்ரங்க் வரல, இப்போ ட்ரங்க் வராரு. ட்ரங்கிங்கா மோட் என்னன்னு இருக்குது, டிசேரபிள். எந்த போர்ட்ல ட்ரங்க் எனபிள் ஆயிருக்கு, 0/1. அதே சுவிட்ச் 2 போங்க. ஷோ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் 0/2 ஆர் இப்படியும் பார்க்கலாம், ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க். பாத்தீங்கன்னா இங்க என்ன மோடு இருக்கா, டைனாமிக் ஆட்டோ. என்ன ஆயிட்டாரா, ட்ரங்கிங் ஆயிட்டார். ஸோ இப்படிதான் டிடிபி ட்ரங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நீங்க ஒரு சைடு டைனாமிக் ஆட்டோன்னு இருக்கிறத டைனாமிக் டிசேரபிளா மாத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரங்க் எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். ஏன்னா டிஃபால்ட்டா சுவிட்ச்ல இருக்கிற போர்ட் எல்லாமே டைனாமிக் ஆட்டோ தான் எல்லாத்துலயும் இருக்கும். பாயிண்ட்.